டோஜோவை நீ பார்த்துக்கோ, என்னோட மகளை நீ பார்த்துக்கிறியா ஹக்குஜி அப்படின்னோடனே இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா அவராலே வந்து ஏற்றுக்க முடியல. நான் ஒரு கிரிமினலாக இருக்கேன், என்னோட பாடியில் வந்து ஒரு டாட்டூ இருக்குது, என்னால் வந்துட்டு ஒரு ஃப்யூச்சரை எதிர்பார்க்க முடியல. அப்படி இருந்தும் இந்த இடத்துல என்னோடய வாழ்க்கையில் வந்துட்டு முக்கியமான 2 பேர் இருக்காங்க, இவங்களை என்னோடய உயிருக்கும் மேலே நான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு பார்த்தா அவங்க அப்பாவோட கிரேவ்யார்டில் போயிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது தான் ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு அதிர்ச்சியான ஒரு சோகமான ஒரு செய்தி அவரோட காதில் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, அங்கிட்டு இருக்கிற கிணத்துல வந்துட்டு வெஸ்ட்டை கலந்துருவானுங்க. ஸோ அதனால் கெய்சோ அண்ட் கொயுக்கி 2 பேருமே வந்து இறந்துருவாங்க. ஓவராலாக அந்த டோஜோ கைப்பற்றணும் அப்படின்றதுக்காண்டி ஓவராலாக இவங்ககிட்ட சண்டை போட்டு எதிர்கொள்ள முடியாது அப்படின்றனால அவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிடுவானுங்க. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தா இவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த இடத்துல ஹக்குஜி இல்லை அப்படின்றனால இப்போ ஹக்குஜி உயிரோடு இருக்கார். லைக் ஹக்குஜியால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இவங்களை வச்சு தான் இதுக்கப்புறம் வாழ்க்கையே வந்துட்டு பிரகாசமாக இருக்க போகுது அப்படி இப்படின்ட்டு எவ்வளோ கனவு கண்டு வச்சு திரும்பி வந்து பார்த்தா அது எல்லாமே ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒய்ஃப் கொண்டு இறந்து போய்